இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானவர்கள் யார் என்றால் திமுக காரர்கள். அவர்களே இந்த ஆட்சியை அகற்றி தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட இன்றைக்கு நிம்மதியாக இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்திற்கான தேவை இருந்தது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ. அவர் இப்பொழுது மறுமலர்ச்சி திமுக காணாமல் போய்விட்டது என்று திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் 6000 ஏக்கருக்கு அதிபதி, அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், 4 முழ கதர் வேட்டி, ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்து வைத்துக் கொள்ளாத பவித்திரமான தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸை கருப்பையா மூப்பனார் தொடங்கினார். அவர் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸை மிக குறைந்த விலைக்கு அவருடைய புதல்வன் மோடி இடத்தில் விற்றுவிட்டார். அந்த அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டுவதற்காகத்தான் விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற வள்ளல் குணம் கொண்ட சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சியை கூறு கூறாக சின்னாபின்னமாகி போனதற்கு பிறகு அந்த கட்சியை விற்பதற்கு கடை விரிக்கிறார் பிரேமலதா. யாரும் வாங்க தயாராக இல்லை. அந்த கடமையை செய்வதற்குத்தான் ஒரு டார்ச் லைட்டோடு வந்தார் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் டிவி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுக எதிராக மூறி முழங்கினார். இப்பொழுது டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கிறார் கமலஹாசன். அந்த மாற்று அரசியலுக்கு முகம் தருதான் ஒரு சில்லறை பெயல் சீமான் தமிழ் தேசியம் என்று பேசி ஒரு அருவருப்பான அரசியலை இந்த நாட்டில் முன்னெடுத்து மக்களை நிராகரித்ததற்கு பிறகு எனக்கு மாடும் ஆடும் துணை என்று இன்றைக்கு மாட்டுக்கு பின்னாலே பயணம் செய்கிறான். இன்றைக்கு அந்த முட்டாளுடைய கதை, எங்கள் தலைவருடைய பயணம் போகிற ஊரிலெல்லாம் அந்த கட்சி சமாதியாகி கொண்டிருக்கிறது. ஆகவே திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் மாற்றாக ஒரு இயக்கம் தேவை என்று வந்த பொழுது அதை இட்டு நிரப்புவதற்கு வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள், கரைந்து போய்விட்டார்கள், கல்லறை குயிலாகிவிட்டது இந்த கட்சிகள் எல்லாம். ஆனால் அதற்கு பிறகு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்று அரசியல் என்று மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்று நம்பிக்கையோடு தலைவன் வந்திருக்கிறார் என்றால் அந்த தலைவனுடைய பெயர்தான் இன்றைக்கு விஜய். அவர் பின்னாலே இத்தனை லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமான இளைஞர்கள் அல்ல, வானத்தில் இருக்கின்ற நிலவை கைது செய்து கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள், காற்றை கைது செய்கிறவர்கள், வெல்ல முடியாத பகையை வென்று காட்டுவதற்கு தன்னுயிரை தருவதற்கும் தயாராக இருக்கிற தம்பிமார்களின் கொள்ளிடம் தமிழக வெற்றி கழகம். இந்த இயக்கத்தை கருவிலே சிதைத்து விடலாம் என்று அண்ணன் ஸ்டாலின் கணக்கிட்டார். இன்றைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் முட்டுகிறாரே தவிர தாவேக்காவின் பெயரை சொல்லுவதற்கே ஸ்டாலின் தயங்குகிறார். அவருக்கு நாக்கு சுளுக்குகிறது. உனக்கு எங்கள் இயக்கத்தின் பெயரையே சொல்ல முடியவில்லை, எங்கள் தலைவரின் பெயரை உனக்கு உச்சரிக்க முடியவில்லை. நீ இன்னும் காலாவதியாகி போன எருமை மாடு எடப்பாடி தான் எதிரி என்று சொல்லிக் கொண்டு எத்தனை நாளைக்கு இந்த ஈனத்தனமான அரசியலை செய்வீர்கள்? எங்களுக்கு, எங்கள் தலைவருக்கு வருகிற கூட்டத்தில் 1000ல் 1 பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா? நீ அவரை ஏன் முன்னிலைப்படுத்துகிறாய்? ஏனென்றால் தாவேக்காவினுடைய வருகையும் வளர்ச்சியும் இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தருகிற வரவேற்பும் திமுகவினுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது. உனக்கு இன்றைக்கு நீ அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறாய்.